ஹாய் ப்ரோ, ஹாய் சார். பிரைஸ் அவார்டு வேணும்னா ஆட்டத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், அதாவது கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல்னு சொல்லி பிரதானமாக எல்லா போட்டியிலையும் இருக்கும். நாட் ஒன்லி த ஸ்போர்ட்ஸ், எல்லா போட்டியிலும் நீங்களும் எதனா ஒரு மெடல் கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. ஓகே, எதனா ஒரு பார்ட்டிசிபேட்னா பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்ம ஆட்டம், அதாவது உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தொடங்கினவருடைய ஆட்டத்தில் ஸோ அவார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு நிறைய நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்கல்ல. பார்ட்டிசிபேட் பண்ணாலே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்கள் கலந்துக்கிட்டீங்க இன்கம்ப்ளீட், அதாவது நிறைய பேர் மெடல் அடிச்சிருப்பாங்க, நிறைய பேர் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து கலந்துக்கிட்டு பாதியில் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் அப்படி கிடைக்கும். ஆனால் நம்ம ஆண்டவரில் நீ ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்னால எல்லாருக்கும் ஒன்று தான், ஓட்டத்தை ஓடி முடி அப்படின்றார் இன்னைக்கு வார்த்தையில். பிரதர் சிஸ்டர், உங்களுடைய ஓட்டம் எப்படியா இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஆனால் அவருக்கு நல்லா தெரியும். உங்கள் ஓட்டத்தை துவங்கினவர் முடிக்க வல்லராக இருக்காரு. ஆனால் நீங்கள் ஓடுறீங்களா அப்படின்றதான் மீட்ரு. ஓகே, கன்சிஸ்டன்சி இஸ் a key to சக்ஸஸ். பல முறை விழுந்தேன். ஓகே, இயேசுவை பற்றி கொண்டு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறது, பைபிள் படிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறது மட்டும் பிரதானமான காரியம்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அவரோட ஸ்பெண்ட் பண்ணணும். உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அவரோட ட்ராவல் பண்ணணும். அதுக்காக தான் அழைக்கப்பட்டோம். இதுதான் நம்மளுடைய ஓட்டமே. அவரே நினச்சி அவர் கூட வாழணும். இந்த உலகத்தோட நீங்கள் ஒத்துருக்கீங்க. இது உலகம் நமக்கானது இல்லை, ஃபர்ஸ்ட் அதை மறந்துருங்க. ஓகே, இந்த ஆட்டம் அதான் பயங்கரமான ஆட்டம், செம்மையாக இருக்கும். நான் வார்த்தைக்குள்ளே போயிட்டு ஒரு சில காரியங்களை தெளிவுபடுத்துகிறேன். ஆண்டவர் தெளிவுபடுத்தான்னு விசுவாசிக்கிறேன். அன்பின் தேவனை நம்ம மறுத்து இடைப்படுங்க. அவங்களுடைய ஓட்டத்தை நினைவு கூற வைங்க. மத்திய 10:22 என்னாவத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்து நிலைத்து நிற்போனே ரசிக்கப்படுவான். இன்றைய நாளில் என்னப்பா எதனாலும் பிரேயருன்னு சுற்றினே இருக்கிறேப்பா. ஃபர்ஸ்ட்லாம் நல்லா சுற்றுவோம், ஏன்னா ரசிக்கப்பட்டு 5 வருஷம் வைராக்கியம் வந்து அதுக்கப்புறம் இப்போ நடுவில் பேக் சைடில் அடிச்சுட்டு அப்படியே இஷ்டப்படி வாழ்ந்துக்கிறது. ஞாயிற்றுக்கிழமான அப்படியே கிறிஸ்தவ வேஷம் போட்டுக்கிறது, மற்றெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது. ஆனால் இப்போது ஒரு சேஞ்ச் வந்து தானே, கொஞ்சம் ரொம்ப பண்ணுறான் இவன் கிறிஸ்டின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் கிறிஸ்டின்னு ரொம்ப பண்ணல, கிறிஸ்துவோட புள்ளன்றதுனால ரொம்ப பண்ணுறேன். யாரும் அழிஞ்சு போகக்கூடாதுன்றது பண்ணுறேன். ஏன்னா அவர் எனக்கு கொடுத்த ஓட்டத்தை ஒழுங்காக ஓடி முடிக்கணுன்றதுக்காக நான் மீண்டும் அவரை பற்றி கொண்டேன். எந்த இடத்துல விழுந்திருக்கீங்க, எந்த இடத்துல சறுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரே ஒரு விஷயம், இந்த ஓட்டத்தில் முடிவு பரியந்த நிலைத்திருந்ததை நான் முன்னாடியெல்லாம் பயங்கரமாக இருந்தேன். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க வைக்கிறது. அதனால தான் நீங்கள் ஜீவனோட இருக்கீங்க. ஓகே, நாளைக்கு நீங்கள் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கி இந்த வார்த்தையை பேசுகிறாரு. எழுந்து மீண்டுமா திரும்ப ஓடுங்க, முடிவு பரியந்த நிலைத்து நில்லுங்க. அப்போ தான் ரசிக்கப்பட முடியும். ஓகே, ரட்சிப்பை பெற்ற நாம் ரட்சிப்பு இல்லாத அநேகருக்கு ரட்சிப்பை சந்தோஷத்தை சொல்லுகிற பாத்திரமா வாழணுமே தவிர, பட் இன்னைக்கு நம்மளுடைய ரட்சிப்பை இழந்து போய் உட்காந்துருக்கோம் நிறைய பேர். பிரதர் சிஸ்டர், அவார்டை ரிசீவ் பண்ணுன்னா ஆட்டத்தை முடிவு பரியந்தம் ஓடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சிம்பிள். ஓகே, நீங்கள் மெடல்லாம் இல்லை, மெடல் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன்னா, சிலுவையில் நான் உங்களுக்காக எல்லாத்தையும் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த மாதிரி அவார்ட்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஆனால் அவார்டை ரிசீவ் பண்ணணும்னா ஓட்டத்தில் முழுமையாக ஓடணும். முழுமையாக ஓடுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு சின்ன ஜெபம் மாட்டேன். அன்பின் தேவனே, இவர்கள் எங்கே ஓடிட்டு இருக்காங்க எதுக்குன்னு தெரியாது, ஆனால் இவர்கள் அழைத்த அழைப்புல வெற்றி பெறணும் தான். அந்த முடிவின் பாதையை பெற்றுக்கொள்ள முடிவு வரை இவங்களை நடத்துங்க. இந்த நாளில் இருந்து நீரை ஆசீர்வதிங்க, நீரை பலப்படுத்தி, நீரை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர், ஹோல்ட் ஹிம், ஸ்டார்ட் ரேசிங், ஜஸ்ட் ட்ரை டு கம்ப்ளீட். காட் பிளஸ் யூ.